சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் பிறந்தல் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தங்கச்சியை தேடி வந்துருக்கிறோம். தங்கச்சிக்கு எத்தனை வயசு? 24 வயசா? ஸோ இந்த தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் கஷ்டப்படுறதாகவும் ஒரு தற்காலிக வீட்டில் வந்து மலை ஒழுக்களில் வந்து கை குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. கை குழந்தையா? எத்தனை மாதம்? ஒரு வயசா? மற்ற மூத்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஒரு ஆள் ஆம்பளை பிள்ளை, ஒரு ஆள் பொம்பளை. இப்போ கை குழந்தை பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? மூத்தவா பொம்பளை பிள்ளை? ஓகே. இந்த ஒழுக்கு வீட்டில் வந்து மிகவும் கஷ்டப்படுறதா வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் எனக்கு சொன்னதுக்கு நாங்கள் வந்து தேடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான உதவியை வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற சதீஷ் அண்ணா வழங்கியிருக்கிறார். ஸோ அந்த உதவியை வந்து இந்த குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம். தொடர்ச்சி அந்த காணொலியில் இணைஞ்சு கொள்ளுங்கள். இவங்களுக்கு ஏதாவது என்ன கஷ்டப்பட்டு விசாரித்து இவர்களுக்கு எப்படியான உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிப்போம். வணக்கம் அக்கா. வணக்கம் தங்கச்சி. ஓகே, சுகமாக இருக்கிறீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? அபிதாவா? ஓகே. திருமணமாகி எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? 7 வருஷம் ஆகிடுதா திருமணமாகி? ஓகே. அப்போ உங்களோட குடும்ப சூழ்நிலையில் வந்து என்ன மாதிரி போகுது? கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு காணி வீடு இல்லை. நான் வந்து அம்மாட்ட காணிக்கில் தான் ஒரு சின்ன துண்டில் வீடு போட்டு தற்காலிக வீடு போட்டு இருக்கிறேன். அது எனக்கு காணி தான் முதல் பிரச்சனை. அதுதான் செய்ய சப்போர்ட் இருக்கிறார்கள், செஞ்சு தந்தாங்கன்னா உதவியாக இருக்கும். அது செய்ய முடியலைன்னு சொன்னால் இது அம்மாவோட காணி தானே? அப்போ என் அம்மா உங்களுக்கு காணி தர மாட்டாவா? அம்மா தருவா. அம்மாக்களுக்கு பின்னுறுத்தா தான் எனக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்பாவுக்கு ஏதாவது நடந்த பிறகு தான் எனக்கு 2 பேருக்கும் நடந்த பிறகு. அப்போ நடத்தி விட்ருவோம் போய் ஜோக்கா சொன்னால் இது அப்படி பின்னுறுத்தா போட்டிருக்காங்கன்னு சொன்னதாங்க. அப்போ இப்போதைக்கு நீங்கள் அம்மாக்களோட இருக்கல? அது அப்படியே? ஓமண்ணா. என்னன்னு சொன்னால் அண்ணாக்கள் அங்கே வீட்டில் எதுவும் சண்டைன்னு சொன்னால் குடிச்சு போட்டு எதுவும் பிரச்சனை இங்கே வந்து இருக்கிறது ஒரு அண்ணா. அவரால் தான் கொஞ்சம் பிரச்சனை. அவருக்கும் இந்த மனுஷனும் கொஞ்சம் ஒத்து போகாது. அதால் அவர் குடிக்கிறவர் இந்த மனுஷன் குடிக்கிற இல்லை. அதான் பிரச்சனை. வந்து இங்கே குடிச்சு போட்டு வந்து தூசணங்கள் அதில் கதைக்க கொள்ள இவைகளுக்கு அவருக்கு கொழுவுப்பாடு வந்து சண்டை வரும். இப்போ நீங்கள் இதை சொல்கிறீங்க, அண்ணா வந்து குழப்படி விடுறாரு. இதை நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? இல்லை நான் உள்ளதை தானே சொல்கிறேன். சரி, ஓகே. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு கணவர் குடிக்கிறே இல்லையா? இல்லை. இப்போ குடிக்காமல் இருந்துமே உங்களால் முன்னுக்கு எல்லாம் போயிட்டு உலகத்தில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எங்களை கிளிநொச்சிக்கு வந்து ஒரு 100 பேர் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு 90 பேர் தான், 10 பேர் தான் குடிக்காமல் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கும் உங்களை கணவர் இருக்கிறது குடிக்கிறே இல்லை. என்ன இப்போ சாமான்களும் பிள்ளை தானே. என்ன மற்ற சின்ன பிள்ளைகள் 2 பேர் இருக்குங்க. இப்போ மருந்து செலவு அது இது அவாக்கு படிப்பு செலவுகளுக்கு கொஞ்சம் காசுகள் வேணும். அதுதான் கொஞ்சம் செலவு. மற்றனா முதல் வேலை இல்லாமல் இருந்தவர் கொஞ்ச நாள். வேலை இல்லாமல் இருந்தவர் கஷ்டமாக இருந்தது. அதால் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் போயிட்டு. சரி, அப்போ அவர் வேலைக்கு போகிறதுக்கு என்ன மாதிரி பிரச்சனை எதிர்கொள்ளும்? வேலைக்கு போகிறதுக்குன்னா சைக்கிள் இல்லை அவர்கிட்ட. ஒரு சைக்கிள் எவ்வளோ காலத்துக்கு? 7 வருஷத்துக்கு அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இல்லை. அப்போ என்ன இங்கேருந்து எங்கே வேலைக்கு போகிறவர்? இங்கேருந்து பழகி போகிறவர்? பஸ்ஸில் போய் வரவர்? பஸ்ஸில் போவார். அட்டையாவது சைக்கிள் வாங்கினா கொடுத்து விடுவேன். ஒரு நாளைக்கு தாங்க 2 நாளைக்கு தாங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு எவ்வளோ? இப்போ இங்கேருந்து பழகி போக அவருக்கு எவ்வளோ பஸ் காசு வருது? 80 ரூபாய் 40 ரூபாய். 80 ரூபாண்டா 160 ரூபா. சரி, 200 ரூபா கிட்ட வருது. சம்பளத்தில் என்ன 200 ரூபாண்டா மாதம் 6000 ரூபா போயிடும் அதில் என்ன? சரி, ஓகே. அப்போ அவருக்கு ஒரு சைக்கிள் ஒன்று தேவை. வேறு என்ன கஷ்டம்? வேறு வந்து இந்த வீடு ஒழுக்கு மற்ற சாரல் அடித்தா சின்ன பிள்ளையில படுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களோட பிள்ளையே நெஞ்ச படுக்காமல் பக்கத்து வீட்டை படுக்க வச்சுருக்கீங்க. இது தகரம் காற்றடித்தா சத்தம் இருக்குது. அப்படியா? அந்த இதால் தான் வீட்டில் போடுறது. சரி. அவர் அண்ணா? அவர் அண்ணா பிரச்சனை இல்லையா? இல்லை, நான் உள்ளதான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்போ எப்படி போகுது உங்களோட விஷயம்? என்ன மாதிரி சாப்பாடு ரீதியாகவும் கஷ்டப்படுறீங்களா? சாப்பாடு மாத சம்பளமாக தானே வரும் எங்களுக்கு. மாத சம்பளமாக வரைக்கும் கஷ்டம் தானே. கிடைக்காது அது வாங்குறது 15 நாளைக்கு ஒரு தாரம் இல்லை ஒரு மாதத்தான தாரம். இப்போ கடன் அடிப்படையில் சாப்பிட்டு கொண்டு மாத காசு வரைக்கும் வந்து கொடுக்குறீங்கண்ணா. சரி, நான் அப்போ உங்களோட சைக்கிள் விஷயம் கொண்டு கதைக்கிறேன், தகர விஷயத்தையும் பார்க்குறேன். சரி, வேறு என்ன மாதிரி பிரச்சனைகள்? வேறு எனக்கு அது 2 செஞ்சு தந்தாலே 2 செஞ்சு தந்தாலே போதுமா? சரி, அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முதற்கட்ட உதவி என்னன்னு இப்போ தாரணும். உங்களுக்கு இந்த உதவியை வச்சு நீங்கள் உங்களோட பிள்ளைன்ற விஷயங்கள் ஏதாவது பூர்த்தி செய்யுங்க, ஒரு உணவு ரீதியான செலவுகளுக்கு வந்து. சரியா? இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்லேருந்து உங்களுக்கு சதீஷ் அண்ணா இந்த காசை வழங்கியிருக்கிறார். அப்போ இதை சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது பிள்ளைக்கு தேவையான ஒரு அடிப்படை வசதி. இந்த நுழம்பு நெட்டுகள் இப்போ வந்து மலைக்கு நுழம்பு பிள்ளை இந்த நுழம்பு நெட்டுகள் வச்சுருக்கீங்களா? இல்லையா? அந்த நுழம்பு நெட்டு ஒன்று வாங்க. அதோட 2000 ரூபா அப்படி வரும் பண்ணிங்களா? அது ஒன்று வாங்க. ஏன்னா எங்களாலே போட்டால் படுக்கலாம் மக்கள் நுழம்புக்கடி பிள்ளைய கட்டாயம் போடுங்க, வருத்தம் வந்துடும். வேறு பிள்ளைகளுக்கு ஏதாவது பால் மாதிரி ரீதியாக ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? பால் மாதிரி இல்லை. அவர் பால் குடிக்கிற குறை வெண்ணிட்டுலாம் குடிக்கிறது. சாப்பாடு தான். ஒரு வயசு ஆகிட்டு தானே?
சரி அப்போ சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய கணவர் வந்து இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு கிளிநொச்சியிலேருந்து அரமணத்தியால ஓட்டம் அரமணத்தியால ஓட்டம் பழைக்கு பஸ்ஸுக்கு. அப்போ இவருக்கு எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட இவருக்கு இங்கேருந்து பஸ் ஓட்டம் ஒரு அரமணத்தியாலம். அப்போ இவர் வந்து ஒரு சைக்கிள் ஒன்று இருந்துன்னு சொன்னால் இவர் அந்த சைக்கிள்லேயே வேலைக்கு போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். 7 வருடங்களாகி திருமணம் முடிச்சும் அவர் இன்னும் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்க முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையால் இந்த குடும்பம் இருக்கிறாங்க. தற்காலிக வீடு, நிரந்தர காணி இல்லை, இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க 2 குழந்தை பிள்ளைகளோட. அப்போ இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக ஒரு சைக்கிள் நிறைய எங்களை மாதிரி இந்த மாதிரி சில பேர் மாதிரி வந்து நிறைய கேட்கல எங்கள்கிட்ட உண்மைக்குமே ஒரு அடிப்படையான ஒரு சைக்கிளும் சில தகரங்கள் வந்து ஒழுக்க ரீதியாக இருக்காலே அதையும் மாற்றி தர சொல்லியிருக்கார். மேலதிகமாக என்ன கேட்டீங்க? காணியா? சரி ஓகே, அது பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நாங்கள் அதையும் ரிக்வஸ்ட் பண்ணோம், வேறாவது உங்களுக்கு செய்யலாம் இல்லைண்ணே. எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரே காணி வேணுமா? இல்லை தானே? வீடு கட்டி இருக்கக்கூடிய வீடு இப்படி வீடு கொண்டே அந்த வருங்காணியில் போட்டு இருக்கக்கூடிய அளவு தந்தா கூட பெரிய ஒரு ஹெல்ப் தான் நான் சொல்லுவேன். சொன்னால் அந்த காணி இல்லாமல் நான் பெரிய பாடுபட்டுருக்குறேன். அம்மாவுக்கும் தெரியும். அம்மா என்ன சொன்னால் 7 பிள்ளைகள்ன்றதால அம்மா சமாளித்து போவாள். நாங்கள் அண்ணாக்கள்னு சமாளித்து போவோம். வந்தாக்கள் அப்படி சமாளிக்க மாட்டாங்க தானே. என்ன அந்த காணிதால பெரிய அடிப்படை சண்டையிலே வந்திருக்குண்ணா. விசாரிச்சு பாருங்க நீங்கள் உண்மைக்கு. கடைசியில் என்னையும் கொண்டு வந்து சேர்த்துட்டிங்களா? அடிபாட்டுக்குள்ள என்னையும் தூக்கி போட போகிறாங்களோ தெரியல. சரி ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இங்கே எல்லாம் வந்து யாழ்ப்பாணங்கள் அங்காள மாதிரி வந்து இந்த 1 பிறப்பு 2 பிறப்பு காணிகள் எல்லாம் பெரிய விலை இல்லை. இஞ்சால ஒரு காலேக்கர் காணிகள் என்ன விலையாமா போகும்? வருங்காணியண்டா அப்படி வேணுங்கண்ணா. ஸோ இப்போ இவளுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா காசு இருந்தால் இவள் ஒரு வீடு கட்டக்கூடிய அளவு நாங்கள் காணியை இங்கே எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அரைக்கால் ஏக்கர் காணி 2 பிறப்பு காணியாக தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் 4 லட்சத்துக்குண்ணா. சரி, நான் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன், உங்களுக்கு அது நிச்சயம் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. யாராவது உங்களுக்கு அதை செய்ய முன் வந்தால் நிச்சயம் கிடைக்கும். சரியா? இப்போ முதல் கட்டமாக வந்து இந்த சைக்கிள் வசதியும் இந்த தகர வசதியும் இந்த தந்தைக்காகவும் இந்த குழந்தை பிள்ளைகளுக்காகவும் செஞ்சு கொடுக்கணும். மேலதிகமாக இந்த காணி வசதியை செய்து கொடுக்கக்கூடிய சொந்தங்களை வந்து தொடர்பு கொண்டு செய்து கொடுக்கலாம். போயிட்டு தாங்க நானப்போ. ஓகே, இந்த உதவியை இப்போ செஞ்சு கொடுத்த பிரான்ஸ் நாட்டு சேர்ந்த சதீஷ்னாக்கு என்னுடைய நன்றிகள். நீங்களும் ஏதாவது நன்றி சொன்னீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவேன் நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த உதவி தந்தவர் இப்போ என்ன சொன்னால் உண்மையாகவே அண்ணா சொன்ன மாதிரி நுழம்பு கடையில் என்ற பிள்ளைங்க தெரியாது கொண்டு திடீர் 2 எழும்பி அழுகிறதுன்றது இந்த பணத்தை வச்சு ஒரு நுழம்பு நெட் ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அந்த அண்ணாக்கு நன்றி சொல்கிறேன். ஓகே, சரி போயிட்டு வந்தாங்க ஐயா. ஓகே.